வெல்கம் டு தமிழ் STS சமையல். இன்னைக்கு ரவா இட்லி பேட்டரில் 3 டிஷ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 1/4 கிலோ ரவை, 1 கப்பு தயிர் 50 மில்லி, 2 துருவன கேரட்டு, நறுக்கின இஞ்சி 20 கிராம், 3 நறுக்கின பச்சை மிளகாய், நறுக்கின கொத்தமல்லி, ஈனோ சால்ட் 1 ஸ்பூன், ஃப்ளேவர் இல்லாத பிளெயின், தேவையான அளவு மஞ்சள்தூள், உப்பு, தாளிக்க எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து, சீரகம், தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணி கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் உளுந்து, கடலைப்பருப்பு, சீரகம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இஞ்சி, பச்சை மிளகா ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா கேரட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. கேரட் வதங்கினதுக்கு அப்புறமா ரவை சேர்த்து பொரியிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ரவா வறுத்துட்டு இருக்கும்போதே அதோட மஞ்சள் பொடியும் சேர்த்து வதக்கிக்கோங்க. நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா ஆற விடணும். இந்த மிக்சர் நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இந்த மிக்சரோட தேவையான அளவு உப்பு, தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி விடுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. மாவு இப்போ பார்க்க தண்ணியாக தான் தெரியும், ஆனால் இது அரை மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். அப்போ ரவை எல்லா தண்ணியும் இழுத்து நல்லா கெட்டியாக்கிடும். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு பாருங்கள் எவ்வளோ கெட்டியாகிடுச்சு. இப்போ ஈனோ இதில் சேர்த்துக்கலாம். ஈனோ சேர்க்குறப்ப அது எப்படி மாவில் ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். நல்லா பொங்கி வரும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் தடவுன இட்லி தட்டில் இட்லியாக போடுங்க. இட்லி போட்டதுக்கப்புறம் பாத்திரத்தில் வச்சு மூடி 10 நிமிஷம் நல்லா வேக விட்டிங்கன்னா ரவா இட்லி ரெடி ஆயிரும். பத்தே நிமிஷம் இட்லி வெந்துடுச்சு. இட்லி எடுத்து நல்லா ஆற விடுங்க. இட்லி நல்லா ஆரம்பிச்சதுக்கப்புறம் எடுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது. இட்லி ரெடி. இப்போ இதே மாவில் தோசை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். தோசைக்கல் சூடாகிடுச்சு. ரொம்ப லைட்டாக எண்ணெய் போட்டுட்டு மெல்லிசா எந்த அளவுக்கு மெல்லிசா வருதோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இது நல்லா முருகல் ஆகிற வரைக்கும் பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. மேலே தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. திருப்பி போட்டு மறுபடியும் 1 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. தோசை ரெடி ஆயிடுச்சு.
அடுத்து இதே மாவில் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இருக்க மாவில் 50 மில்லி எடுத்து அதோட 1 ஸ்பூன் உளுந்து மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நல்லா கெட்டியாக வடை பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. இது பிசைஞ்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் எண்ணெய் வச்சு காய வச்சுருங்க. எண்ணெயும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வடை போடலாம். இந்த மாதிரி தண்ணி தொட்டு பொறுமையாக செய்திங்கன்னா வடையும் நல்லா வரும். நான் சொன்ன அளவில் வடைக்கு மாவு 50 மில்லி எடுத்திங்கன்னா 4 வடை வரும். நான் சொன்ன அளவில் இந்த ரவை இட்லி மாவு ரெடி பண்ணிங்கன்னா 12 இட்லி, 3 தோசை, 4 வடை செய்யலாம். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அளவை கூட்டிக்கோங்க. அதே மாதிரி காரமும் அதிகமாக வேணும்னா கூட்டியோ குறைச்சியோ நீங்கள் சாப்பிட்ற அளவுக்கு திட்டமாக வச்சுக்கோங்க. வடையும் மொறுமொறுன்னு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் இந்த வடை. செய்த உடனே சாப்பிட்ருங்க. கொஞ்சம் நேரம் ஆனால் ஹார்ட் ஆயிரும். இப்போ இது 3த்துக்குமே ஒரே சைட் டிஷ், ஒரு வேர்க்கடலையும் புதினாவும் சேர்ந்த சட்னி. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். 50 கிராம் வறுத்து உரித்த வேர்க்கடலை, 50 கிராம் துருவன தேங்காய், 20 கிராம் இஞ்சி, 2 பெரிய பச்சை மிளகாய், 2 கைப்பிடி புதினா, தாளிக்க எண்ணெய், கடுகு, தேவையான அளவு உப்பு, தண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் எண்ணெய், கடுகு தவிர மற்ற எல்லா சட்னிக்கு தேவையான பொருளையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். சட்னி அரைச்சிட்டு தாளித்து அது மேலே சேர்த்து கலந்து விட்டுருங்க. சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ்ஷை நான் அடிக்கடி பண்ணுவேன். எத்தனை தடவை பண்ணாலும் அத்தனை தடவையுமே ரொம்ப நல்லாவே வரும். அதுவும் இந்த சட்னியோட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை செய்து பாருங்கள். இப்போ எல்லாத்தோடைய டெக்ஸ்சரும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இட்லி எவ்வளோ ஸ்பஞ்சியாக இருக்குது பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. வடையும் ரொம்ப 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 கிறிஸ்பியாக இருக்கும். தோசையும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த சட்னியோட சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.